அதான் வந்து பாத்தீங்கன்னா 4 வழிச்சாலை. அங்கிருந்து 4வது பிளாட் தான் வந்து நம்ம வீடு கட்டி இருக்காங்க. 4.5 சென்ட்டுக்கு மேல வருதுங்க. இந்த வீட்டுல முக்கியமா எல்லாமே வாஸ்து பிரகாரம் பண்ணிருக்காங்க. நான் சொந்தமா போய் இருந்தா இப்படி கட்டுவோம் அந்த மாதிரி மெட்டீரியல் போட்டு தெளிவா கட்டியிருக்கேங்க. பிரம்மாண்டமான ஒரு போர்ட்டிகோ வந்து நம்ம வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் பெட்ரூம். கிச்சன் லுக் வந்து செமையா பண்ணிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டைனிங் இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு வேலையுமே இல்ல, பால் காய்ச்சிட்டு நீங்க குடி வந்துடலாம். புது வீடுங்க, அதான் கட்டி இருக்காங்க. கட்டி முடிச்சனுமே சேலுக்கு வந்திருக்கு. 80 to 90% வரைக்கும் பேங்க் கிடைக்கும். நிறைய பேர் வெளியூர்ல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த லேஅவுட்ல வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாங்கி நீங்க வாடகை விட்டீங்கனாலும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் வேற லெவல்ல இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான புது வீடு தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி டைட்டில்ல பார்த்திருப்பீங்க. 59 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான வீடு. அது 4.5 சென்ட்டுக்கு மேல இருக்குங்க. இதுதான் நம்ம வீடு. கிழக்கு தெற்கு கார்னர் பிளாட்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு. வீடோட ஃப்ரண்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அகலமா இருக்கு. அங்க தெரியுது பாத்தீங்கன்னா ரோடு. அதான் வந்து பாத்தீங்கன்னா 4 வழிச்சாலை. அங்கிருந்து 4வது பிளாட் தான் வந்து நம்ம வீடு கட்டி இருக்காங்க. அதே மாதிரி இந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல 30 அடி தார் ரோடு இருக்கு. உள்ளே வந்து பாத்தீங்கன்னா டிரைனேஜ், இபி, வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிருக்காங்க. சோ ஒரு ப்ராப்பரான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தான் நம்ம வீடு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள போய் என்ன மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எவ்வளவு அகலமா இருக்குன்னு பாருங்க. 4.5 சென்ட்டுக்கு மேல வருதுங்க. இங்க ஒரு எம்எஸ்ல ஒரு கேட் கொடுத்திருக்காங்க. டிரைனேஜ் வந்துருது. இது வந்து பாத்தீங்கன்னா கார் போறதுக்கு ஒரு ரேம்ப் வந்து நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீட்டை சுத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் கட்டி இருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்ல வர மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைன் வச்சு கட்டியிருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா கார் போறதுக்கு ஒரு 6-7 ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வழி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கிரே ஃபினிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங், அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கார் நிறுத்தலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கார் நிறுத்தலாம், இங்க ஒரு 2 கார் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர்ட்டிகோ வந்து நம்ம வீட்டுக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. மேல டெரஸ் போறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. வெளியவே உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் தனித்தனியா செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. இந்த பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 5 கெட்டு அப்படிங்கிற அளவுல ஒரு சூப்பரான பெரிய பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் வந்துருது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5 கெட்டுங்கிற சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே கொடுத்திருக்காங்க. அப்படியே முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் லைட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹவுஸுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க. மேல டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒட்டி நீட்டா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீக் வுட் டோருங்க. இந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இது வந்து புது வீடுங்க, இப்பதான் கட்டி இருக்காங்க. கட்டி முடிச்சனமே சேலுக்கு வந்திருக்கு. வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பரா இருக்கு. மேல ஸ்டெப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரானைட் கொடுத்திருக்காங்க. அப்படியே உள்ள போலாவாங்க. உள்ள வந்தனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலுங்க. ஹால் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான ஹால் கொடுத்திருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விண்டோ கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டோர் விண்டோ வந்துருது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு விண்டோ வந்துருது. ஹால் வந்து உங்களுக்கு 16க்கு 16 அப்படிங்கிற சைஸ்ல சூப்பராகவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. 10க்கு 11 அப்படிங்கிற சைஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க. மேல வந்து லாஃப்ட் எல்லாம் கொடுத்து ஒரு சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்திருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாளி கொடுத்திருக்காங்க. நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு வேஸ்ட் ஜாமானோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்க மேல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து வேஸ்டே ஆகாத மாதிரி சூப்பரா பக்காவா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்து அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. கீழே டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2x4 அப்படிங்கிற மாதிரி வெர்டிகல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா ஸ்லிப் ஆகாத மாதிரி சூப்பரா இருக்கு. அடுத்து உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம். இது வந்து 10க்கு 16 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல லாஃப்ட் கொடுத்திருக்காங்க. 2 விண்டோ கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு விண்டோ இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு விண்டோ இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல அட்டாளி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துருதுங்க. இந்த பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது. இது வந்து பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் நீட்டா டைல்ஸ் ஒட்டி சூப்பரா இந்த பட்டர்ஃப்ளை டிசைன்ல வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். டவல் ராடுல இருந்து எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை. டைரக்டா வந்தீங்கன்னா பால் காய்ச்சிட்டு நீங்க குடி வந்துடலாம். அந்த மாதிரி வந்து எல்லாமே முடிச்சிருச்சு. எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் வெளியே வந்தீங்கன்னா இங்க ஒரு டைனிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 8 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான ஒரு டைனிங் இருக்கு. இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டவல் போடுறதுக்கு ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் யூனிட் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா வெளிச்சமாகவே இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஒட்டின மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் முக்கியமாக எல்லாமே வாஸ்து பிரகாரம் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. உள்ளே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் எல்லாம் கொடுத்து மேலே வரைக்கும் டைல்ஸ் ஊட்டி நீட்டாக சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்கு சூப்பரான செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வரைக்கும் போய் காட்டிடுங்க. அடுத்து அப்படியே பூஜா ரூம் ஒட்டின மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து கிச்சனுங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிலிண்டர் எடுத்து போவோம், பாத்திர ஜாமான் எடுத்து போகிறப்போ வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து கிரானைட் ஒட்டியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் தான் ஒட்டியிருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் லுக் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்துருது. அதாவது ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாட்டர் டேம்பு கொடுத்துருக்காங்க.
பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு உங்களுக்கு எலக்ட்ரிக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு விண்டோ வந்துருது. உங்களுக்கு இங்கே ஆர்ஓ மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செப்பரேட்டாக ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அட்டாளி வந்துருதுங்க. வணக்கம் ப்ரோ, வீடு சூப்பராக கட்டியிருக்கீங்க. ஆமாம், சொல்லுங்க ப்ரோ, இந்த வீடை பற்றி சொல்லுங்க ப்ரோ. நான் சொந்தமாக போய் இருந்தால் இப்படி கட்டுவணும் அந்த மாதிரி மெட்டீரியலை போட்டு தெளிவாக கட்டியிருக்கேங்க. யாராவது இந்த வீடு வேணும்னு கேட்டிருந்தா என் நம்பர் கீழே இருக்கு, தாராளமாக கூப்பிடுங்க. ஸோ மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த வீட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நெகோஷியபிளாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு தாராபுரம் 4 வழிச்சாலை. அந்த 4 வழிச்சாலையிலிருந்து 4வது சைட்டாக நம்ம சைட் இருக்குது. அந்த சைட்டில் தான் வீடு கட்டியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டடம், பல்லடம், தாராபுரம், திருப்பூர் அப்படிங்கிற ஊருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியும். அதாவது நம்ம லேஅவுட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மில், பெஸ்ட் மில், பிருத்திவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாடகைக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு நீங்கள் வாங்கி வாடகைக்கு கூட உள்ளாங்க. அப்படி வாடகைக்கு விட்டீங்கன்னா ஒரு மாதம் 15,000 20,000 வரைக்கும் உங்களுக்கு வாடகை கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்ல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த லேஅவுட்ல வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாங்கி நீங்க வாடகை விட்டீங்கனாலும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பேங்க் லோன் வந்து அப் டு ஒரு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட் தாங்க. நம்ம லேஅவுட்ல இருந்து வெளியே போனீங்கன்னா முன்னாடி மளிகை கடை இருக்கு, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு. தாராபுரம் போயிட்டீங்கன்னா பொண்ணு ஸ்கூல், வேம் ஸ்கூல், தேன்மலர், திருப்பூர் போற வழியிலும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் காலேஜ், ஜெய்ஸ்ரீராம் காலேஜ், இந்த பக்கம் பல்லடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்களுக்கு பக்கத்திலே இருக்கு. ஒரு முக்கியமான சிட்டி சென்டர் ஆஃப் பாயிண்ட்டும் இருக்கு. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எடைங்கிணறு அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இருக்கு. குண்டடம் வந்து ரொம்ப பக்கம் தான். நீங்க இந்த வீட்டை வந்து டேரக்டா விசிட் பண்ணி பார்க்கணும்னாலும் சரி, ஸ்கிரீன்லேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க இங்க பக்கத்தில் ஏதாவது ஏரியா வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க வந்து டேரக்டா வந்து வீட்டை கூட்டு வந்து காட்டுவாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலியோட வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து இந்த வீட்டை வந்து வாங்கிக்கலாங்க. இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவு கம்மி விலைக்கு நீங்க நினைச்சாலும் வாங்க முடியாது. ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் 8 லட்சம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு லேஅவுட்ல உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வீடு எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. இந்த மாதிரி வீடு ரியல் எஸ்டேட் சம்பந்தமா நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேர் ஆல்ரெடி வந்து வாங்கி பயனடைஞ்சிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வருஷமாக மெட்டீரியலோட ரேட், லேபரோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிட்டே தான் இருக்கு. ஸோ சீக்கிரமா வாங்கிட்டீங்கன்னா, இப்போ வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் வந்து இந்த ரேட்டு கிடைக்காது. கண்டிப்பா ஒரு 70 லட்சம் 80 லட்சம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்லேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.